வணக்கம். போன வீடியோவில் இந்த அரிஸ்வான் பின்னால் இந்த அரிஸ்வான்க்கு மச்சிங்க நீங்கள் என்ன கலர் வேணாலும் என்ன கலர் நூல் பின்னினீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பூ பின்னி வச்சா இன்னும்படி இருக்கும். இப்போ என்னோடய பூ பின்னுறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் கையில் மேஜிக் சர்க்கிள் செய்துட்டு இப்படி பின்னிட்டு இதுக்குள்ளே 8 சிங்கிள் க்ரோஸே பின்னப்பேன். 1 2 3 4 5 6 7 8 பின்னிட்டேன். இது 2.5 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னுறேன். 8 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ நீங்கள் இந்த நடுவில் இந்த வட்டத்துக்கு இடையில் இடைவெளி உங்களுக்கு சின்ன இடைவெளி வேணுமெண்டா விட்டு நீங்கள் இழுக்கலாம், அல்லது இடைவெளி தேவையில்லைன்னா நீங்கள் டைட்டாக ஃபுல்லாக இழுக்கலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ முதலாவது சிங்கிள் க்ரோஸைக்குள்ள கொண்டு முடிக்க போகும் ஸ்டார்ட். இப்போ இதுகள் கஷ்டம்னு சொன்னால் ஸ்டார்ட்லேயே நாங்கள் ஏதாவது ஒரு பின்னாலேயோ இந்த மார்க் பண்ணுற இதுகளாலேயோ நாங்கள் முன்னமே முதலாவது சிங்கிள் க்ரோஸையை மார்க் பண்ணி வைக்கலாம். இப்போ இதுக்கு கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 1 2 3 செயின் பின்னிட்டு இந்த செயின் பின்ன 3 செயின் பின்னிட்டு இந்த கீழ் பக்கத்துக்கே நாங்கள் அதுக்குள்ளே இந்த 3 செயினையும் சேர்த்து 4 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். இதையும் சேர்த்து 1 2 ஒவ்வொரு தடவையும் 4 டபுள் க்ரோஸ் தான் வரும். 1 2 3 அந்த ஒன்றுக்குள்ளேயே 4 முதலாவது சிங்கிள் க்ரோஸுக்கே 4 டபுள் க்ரோஸே பின்னுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இழுத்து விட்டுட்டு இந்த 3 செயின் பின்னினவல்ல 1 2 3 இப்போ ஸ்டார்ட்டுக்கு 3 செயின் வருது, மற்றதுகளுக்கு டபுள் க்ரோஸியாக இந்த முதலாவதுக்குள்ளே கொடுத்து இந்த கம்பியில் இருக்கிற நூலை அப்படி டைட் பண்ணி இதுக்கால டைட்டாக இழுக்கணும். இழுக்கேக்கு இது ஒரு மொட்டு ஷேப் மாதிரி ஒரு வித்தியாசமாக வளைஞ்சு வரும். 1 2 3 செயின் பின்னி போட்டு திருப்ப பக்கத்து சிங்கிள் க்ரோஸுக்குள்ள பக்கத்தில் 4 டபுள் க்ரோஸே பின்னலாம். 1 2 3 அதுக்குள்ளேயே பின்னணும் 4 டபுள் க்ரோஸ், அதாவது ஒவ்வொன்றுக்கே 4 டபுள் க்ரோஸு வரும். இப்போ இதை எடுத்து விட்டுட்டு முதலாவது டபுள் க்ரோஸ் இருக்குது 1 2 3 4 இந்த முதலாவதுக்குள்ள இதுக்கு கொடுத்து இப்படி எடுத்து இப்படி இருக்கும். நீங்கள் வேணுமென்னா 5 டபுள் க்ரோஸையும் பின்னலாம். அது உங்களுக்கு எப்படி வேணுமென்னா 5 டபுள் க்ரோஸை பின்னலாம். 1 2 3 செயின் பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ள பக்கத்து சிங்கிள் க்ரோஸைக்குள்ள கொண்டு போய் 4 டபுள் க்ரோஸை பின்னலாம். நீங்கள் 5 டபுள் க்ரோஸை பின்னலாம், 5 பின்னலாம். நான் 4 பின்னுறேன். 3 4 இப்போ 5 பின்னினீங்கன்னா இதே மாதிரி தான், ஒரு மாற்றம் வராது. முதலாவது 5 பின்னினாலும் இதே மாதிரி தான் பின்னிங்க. பிடிக்கணும் இழுத்து டைட் பண்ணி போட்டு 1 2 3 செயின் பின்னிட்டு இப்படி சுத்த வர நீங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இதே மாதிரி பின்னணும். 1 இப்படி நான் சுத்த வர பின்னிட்டு காட்டுறேன்.
இப்போ வந்து 8 அதாவது 8 சிங்கிள் குரோஸை பின்னினாங்க. 8 இதழ் வந்துருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 வந்திருக்கு. இப்போ கடைசி இது பின்னா 1 2 3 செயின் பின்னிட்டு இந்த முதலாவது சிங்கிள் முதலாவதுக்குள்ள கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி இவ்வளோத்தோடைய பூ காணும். இந்த டிசைனே போதும் நிப்பாட்ட போகணுன்றாலும் நீங்கள் நிப்பாட்டலாம். இதை விட இல்லை இன்னும் பின்னோணுமெண்டா நீங்கள் பின்னலாம். இப்போ வந்து இப்போ தொடர்ந்து இப்போ வேறு பூ இப்படியே பூ பின்ன போகிறீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னா 1 செயின் பின்னிட்டு இதுக்குள்ளேயே 1 சிங்கிள் குரோஷே அப்படி அதுக்கே கொடுத்து பின்னிட்டு 1 செயின் பின்னிட்டு இப்போ இதுக்கு வந்து 6 அல்ல 7 டபுள் குரோஷே பின்னுங்க. அல்லது 6 டபுள் குரோஷே 1 6 டபுள் குரோஷே வேணும். 2 3 4 5 6 காணும். 6 டபுள் குரோஷே பின்னிட்டு இப்போ வந்து இந்த இதழின் மேல் பக்கம் இருக்கலாம். இந்த மேல் பக்கத்துக்கு வந்து சரி அப்படியே வந்துட்டு மேல் பக்கத்துக்கு வந்து 1 2 3 4 5 சரி 1 2 3 4 5 6 பின்னிட்டு இந்த இந்த மேல் பக்கத்துக்கு வந்து 1 சிங்கிள் குரோஷே பின்னணும். இப்போ 1 செயின் பின்னிட்டு இந்த இடைவெளிக்கு 6 டபுள் குரோஷே பின்ன போகிறீங்க. 1 2 3 4 5 6 இப்போ 6 பின்னிட்டு பிறகு இந்த மேல் பக்கத்துக்கு கொண்டு வந்து 1 சிங்கிள் குரோஷே பின்னிட்டு 1 செயின் பின்னிட்டு இதுக்குள்ள 6 டபுள் குரோஷே இப்படி நீங்கள் ஒவ்வொரு இடைவெளிக்குள்ளேயும் இதே மாதிரி பின்னி கொண்டு வாங்க. இப்போ நான் ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். இப்படி சுத்த வர பின்னுங்க. இப்போ வந்து சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன். இப்போ ஸ்டார்ட் அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்து முடிக்கணும். முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இதில் தைக்க போகிறீங்க டைரெக்டாண்டா கொஞ்சம் நூல் விட்டு வெட்டலாம். அப்படி தைக்கலைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நூலை விட்டுட்டு மிச்ச நூலை கொண்டு உங்களுக்கு சரி விடலாம். எப்பவுமே முடிச்சு கட்டாயம் போடணும். முடிச்சு போடாட்டி எல்லாம் வந்து கலந்து வந்துடும். இன்னைக்கு இந்த பூ நாசி வட்டுட்டு அதை நீங்கள் வடிவெடுத்து வாங்க ஒரு பக்கத்தால். பார்த்தீங்கன்னா பூ ரெடி. நடுவில் நீங்கள் இது முத்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இதை வைக்கலாம். அழகான பூ ரெடி. இந்த ஹெட்பேண்ட் என்னென்று பின்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. பாய் பாய். இவ்வளோ நேரம் உங்களோட டைமை கொடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் தேவையான கமெண்ட்ஸில் போடுங்க. ஏதாவது பின்னி காட்டணுமெண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.
வணக்கம்.